ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜ் பெஸ்டா இருக்கு, அந்த காலேஜஸோட ரிவ்யூ என்ன அப்படின்ற பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024க்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டுட்டு இருக்கோம். அதாவது 2025ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கேன், பட் இந்த காலேஜ்ல போகணும்னு ஆசை இருக்கு, இந்த காலேஜ்ல என் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ்ல போக முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் தான். ஸோ இந்த கட் ஆஃப்ல லாஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் பத்தின வீடியோ தான். வாங்க வீடியோல போலாம். இந்த வீடியோல சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1317 தான். ஸோ மறக்காம இந்த கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா AIDS தான். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 176.5ல, BCக்கு 171.5ல, BCMக்கு 167.5ல, MBCக்கு 166.5ல, SCக்கு 135.5ல, SCAக்கு 104.5ல, STக்கு 105.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா AIML. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 172.5ல, BCக்கு 169ல, BCMக்கு 162ல, MBCக்கு 164.5ல, SCக்கு 140.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 169ல, BCக்கு 159ல, BCMக்கு 156.5ல, MBCக்கு 155ல, SCக்கு 132 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அடுத்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSE. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 185ல, BCக்கு 177.5ல, BCMக்கு 176.5ல, MBCக்கு 176.5ல, SCக்கு 150.5ல, SCAக்கு 128ல, STக்கு 151.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ECE கோர்ஸ் இருக்கு, EEE கோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா OCக்கு 179ல, BCக்கு 174.5ல, BCMக்கு 172ல, MBCக்கு 168.5ல, SCக்கு 141.5ல, SCAக்கு யாரும் சூஸ் பண்ணல, STல பாத்தீங்கன்னா 122 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமே என்ன கட் ஆஃப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த கோர்ஸ் லாஸ்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 176ல, BCக்கு 173ல, BCMக்கு 167ல, MBCக்கு 167.5ல, SCக்கு 141 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அட்மிஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல 10,000 to 20,000 ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.